அப்கமிங் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் May 25 வரப்போகுது இல்லையா? ஸோ இதில் ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க. லாஸ்ட் இயர் ஏதாவது கொஞ்சம் சின்ன ஒரு மைனரான ஒரு மார்க்கில் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கும். ஸோ 1 or 2 மார்க்கில் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த அட்டெம்ப்ட்டு நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சீரியஸாக படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ அவங்கள நம்ம விட்டுருவோம். ஒரு சிலர் 2026 அட்டெம்ப்ட் தான் நான் கொடுக்கவே போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. இன்பிட்வீன் கேம்பில் இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் தான் ஏதாவது முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபியர், செல்ஃப் டவுட் இதெல்லாம் நிறைய வரும். நம்ம இந்த அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட் வந்துடும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அட்டெம்ப்ட் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு நினச்சி வந்து ஒரு 1 வீக் வந்து படிப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அப்படியே டிமோட்டிவேட் ஆகும். இந்த அட்டெம்ப்ட் கொடுக்க வேணாம், ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2026 கொடுக்கலாம், இந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த டைலமாலே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கான வீடியோ தான் இது. என்னோடய ஒப்பீனியன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், பிலீவ் யுவர் செல்ஃப். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நம்புவாங்க, உங்களோட பேரண்ட்ஸ் நம்புவாங்க, உங்களோட வெல்விஷர்ஸ் வந்து நம்புவாங்க. நீங்கள் இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிடுவீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, அண்ட் உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க. பட் அவங்க நம்புறத மாதிரியே நம்மளும் நம்பணும். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயமே. அவங்க எல்லாருமே நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் செல்ஃப் டவுட் வந்து வரும். என்னால் முடியுமா, என்னால் கிளியர் பண்ண முடியுமா, இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியுமா, இந்த அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா வேணாவா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே அன்னெசரியான தாட்ஸ். இது நமக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்காதீங்க. ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி தாட் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதில் இந்த தாட் அண்டு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோடு சேர்ந்து படிக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. நம்ம எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? ஒரு 1 சப்ஜெக்ட் ஆர் 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ஓகே, வெல் அண்ட் குட். முடிச்ச வரைக்கும் ஓகே. இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது? ஒரு 80 days வந்து டைம் இருக்குது. இந்த 80 daysல என்ன பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நம்மளால் முடியுமா முடியாதா, இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அப்கமிங் 80 daysலேயும் வந்து ஒழுங்காக படிக்க போகிறதில்ல. அண்ட் இதே தான் போன அட்டெம்ப்ட்டுக்கும் வந்து பண்ணியிருப்போம். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். போன அட்டெம்ப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பக்கம் வர பார்த்திங்கன்னா ஸோ முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த ப்ரெஷரு, எக்ஸாம் ப்ரெஷர், ஐயோ நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலையே, இந்த மாதிரி நிறைய தாட்ஸில் அண்ட் எக்ஸாம் ஃபியர் இதெல்லாம் ஒழுங்காக பண்ண முடியாமல் போயிருக்கும். எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, 6 மாதம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பக்கம் வர என்ன நடக்கும் அப்படின்னா, ஐயோ படிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த தப்பெல்லாம் நம்ம போன அட்டெம்ப்டே வந்து பண்ணிட்டு தானே இருக்கிறோம். ஸோ இப்போவும் அந்த தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, விடுங்க. இப்போ இருக்கிற ஒரு 80 days இருக்குல்ல, அதையாவது ஒழுங்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 சப்ஜெக்டாவது கம்ப்ளீட் பண்ணுவோம். சிலபஸ் கம்ப்ளீஷனாவது வரும். ஸோ போன வருஷம் ஒரு 40% படிச்சிருப்போம், இந்த வருஷம் ஒரு 20% வந்து படிச்சிருப்போம். எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீஷனில் ஒரு ஸ்டெப் வந்து அகேடாக போயிருப்போம். கிளாரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டாவது கொடுப்போம். தென் எக்ஸாமினேஷன் ஹாலில் நம்மளோட பெஸ்ட்டை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, 2023 பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் எக்ஸாம் ஹாலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களோட ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஏன் பேப்பர் வந்து இவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. சேம் இதுவே 2024க்கும் இந்த மாதிரி டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அந்த இந்த மாதிரி மாடரேட்டில் திங்கிங்கில் இருப்பாங்கள்ல, ஸோ டைலமாவில் இருப்பாங்கள்ல, இவங்களும் அப்படி தான் போனது. நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எப்படி கிடைக்க போகிறதில்ல, நம்ம ஜஸ்ட் இந்த ப்ரிலிம்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனது எக்ஸாம் ஹாலுக்குள்ள. இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இந்த ப்ரிலிம்ஸே நான் கிளியர் பண்ணியிருப்பேன். இந்த தாட் தான் மேக்ஸிமம் ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியலைஸ் பண்ணது. ஸோ அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கொஷின் பேப்பரை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. May 25 என்ன வரும் அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது டஃப்பாக வரும், ஈஸியாக வரும், இல்லை வந்து பேட்டர்ன்ஸில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அது வரும். ஓகேங்களா? அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே படிக்கவே முடியாது. அது எப்படி வேணால் வரட்டுமே, நம்ம ஒழுங்காக படிச்சுட்டு போவோம், நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம், ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போவோம், ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு போவோம், ப்ராப்பராக மார்க் டெஸ்ட் எடுத்து அனலைசஸ் பண்ணுவோம், நம்மளோட மென்டார் என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கரெக்டாக போனோம் அப்படின்னாவே எக்ஸாம் எப்படி வந்தாலும், கொஷின் பேப்பர் எப்படி வந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை பண்ணிட்டு போனோம் அப்படின்னாவே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ சுச்சுவேஷன் நாட் இன் அவர் கண்ட்ரோல். ஸோ கொஷின் பேப்பர் வருது, கொஷின் பேப்பர் எப்படி பேட்டர்ன் இருக்கும், கொஷின் பேப்பரை ப்ரெடிக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளால் முடியவே முடியாது. நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே சிலபஸ் தான். ஒரு 5-6 சப்ஜெக்ட் இருக்கும், ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்டை ப்ராப்பராக முடிக்கணும், அந்த சப்ஜெக்டை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும், ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துருக்கணும், ப்ராப்பராக PYQs வந்து சால்வ் பண்ணியிருக்கணும், அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து எடுத்துருக்கணும். ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது, ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும், அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும், அகைன் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் நம்ம கையில் இருக்குது. இந்த 80 days வந்து இதுதான் நம்மளால் வந்து பண்ண முடியும்.
கொஸ்டின்ஸ் 2024 மாதிரி ஈஸியாக வந்துருமா, 2023 மாதிரி வருமா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத அன்னெசரியாக நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம தான் இதை வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாமாக மாற்றி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம், ஸோ இன்னும் 2-3 சப்ஜெக்ட் முடிப்போம், நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நம்பி நீங்கள் படிக்கணும். ஒரு 80 டேஸ் பார்த்தீங்கன்னா படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது பாசிட்டிவில் தான் போக போகுது. எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, யாருக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னு சொல்லிட்டு. நீங்கள் படிச்சுட்டு போனது எக்ஸாம் ஹாலில் வந்துருச்சு அப்படின்னாலும் வெல் அண்ட் குட். நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு உங்களால் கரெக்டாக எக்ஸாமில் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்க, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் வெல் அண்ட் குட். ஓகேங்களா, இந்த மாதிரி நடக்கவும் சான்சஸ் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு. ஏன் நெகட்டிவ் சைடு மட்டும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஸோ பாசிட்டிவ் சைடை திங்க் பண்ணுங்கள். நம்மளால் இன்னும் நம்ம கையில் 80 டேஸ் இருக்குது. ப்ராப்பராக சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஸ்டாட்டிக்கை முடிங்க, எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிங்க. ஓகேங்களா, எவ்வளோ ஸ்டாட்டிக் முடிக்க முடியுமோ முடிங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களோட மென்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாவது பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் வாங்கிட்டு இருப்பீங்க, கைடன்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும். நீங்கள் எப்படி படிப்பீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க முன்னாடி, உங்களுக்கு என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா, நீங்களா எதையும் பண்ணிவிட்டு ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளாம் ஒன்று பண்ணுவோம், நம்ம திங்க் பண்ணுவோம், நம்ம ஒன்று பண்ணலான்னு கிளம்புவோம். வீக்லி ஒன்ஸ் இது மாறிட்டே தான் இருக்கும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கிளம்பிட்டே தான் இருப்போம். புதுசாக யோசிச்சுட்டு புதுசாக பிளானை போட்டுட்டு புதுசாக ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு போவோம். ஒன்றுமே உருப்படியாக பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட மென்டார்கிட்ட போங்க, ப்ராப்பராக இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ தான் முடிச்சிருக்கிறேன், இவ்வளோ தான் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். இந்த ஃபிலிம்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் ப்ராப்பராக அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். தென் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த 80 டேஸில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ரீட் பண்ணுங்கள், ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ரிவைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எடுங்க, ப்ராப்பராக பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. எக்ஸாம் ஹாலில் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. டெஃபினட்டாக கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வரப்போகுது. ஓகேங்களா, உங்களால் முடியும். கொஷின் பேப்பரில் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நீங்கள் இங்கே இந்த 80 டேஸில் ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான மைண்ட் செட்டில் போகிறீங்க அப்படின்னா கொஷினும் ப்ராப்பராக தான் இருக்கும். உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். உங்களோட பெஸ்ட்டை உங்களால் கொடுத்துட்டு வாங்க. ஸோ அதுவே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அண்டு ஸோ திஸ் இஸ் மை சஜஷன். ஸோ இந்த டைலமாவில் இருக்குங்களா, இந்த அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காமலாம் இருக்காதீங்க. அட்டெம்ப்டை சேவ் பண்ணி ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஏஜ் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும். அட்டெம்ப்டை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் ஏஜ் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த அட்டெம்ப்டெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இந்த 80 டேஸில் ப்ராப்பராக கொடுங்க. கொடுக்கல அப்படின்னா அட்டெம்ப்ட் கொடுக்கலன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 80 டேஸில் படிக்கிறது கூட படிக்க மாட்டீங்க. தென் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் உங்களால் பண்ண முடியாது. இந்த லூப்பில் சிக்கிக்காதீங்க. 80 டேஸ் இருந்தாலும் 50 டேஸ் இருந்தாலும் இந்த பிளான்லேருந்து டிவியேட் ஆகாதீங்க. எக்ஸாம் கொடுக்கலான்றதை நினச்சி தானே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த டிசிஷன்லேருந்து டிவியேட் ஆகாதீங்க. ஓகேங்களா, ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அதை ஃபுல்ஃபில் முடிச்சதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். May 25க்கு அப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். May 25 வரைக்கும் நம்மளுக்கு என்ன தான் இந்த அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க. ஸோ அதை ப்ராப்பராக படிங்க. ஒரு 2-3 நாள் படிக்கல, ஒரு 1 வீக் படிக்கல, ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகணுமா அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா, படிக்கலாம்னு பரவாயில்ல, மறுபடியும் எடுத்து வச்சு படிங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்து வச்சு படிங்க. டெஃபினட்டாக உங்களாலேயும் முடியும். கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வரும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.